வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சி, இந்த கன்னி லக்னம் தனுசு ராசி காம்பினேஷன் பத்தி படிச்சேன். செம்ம இன்டெலெக்சுவல் காம்பினேஷனா இருக்குமே. ஆமாண்டா. ஒரு பக்கம் புதன், இன்னொரு பக்கம் குரு. அதாவது அறிவும் ஞானமும் ஒன்னா சேர்ந்த ஒரு அபூர்வமான கேரக்டர் இவங்க. இவங்க கிட்ட எதையும் மேலோட்டமா பேசி ஏமாத்த முடியாது. ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதுல இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அப்போ இவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாம நல்லா ஹோம்வொர்க் பண்ணிட்டு போகணும்னு சொல்லு. கண்டிப்பா. மத்தவங்க கண்ணில் படாத சின்ன சின்ன தப்புகளை கூட இவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதே சமயம் ரொம்ப நேர்மையானவங்க. தப்புன்னு தெரிஞ்சா யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்களோ? பொறுப்பு அதிகமா இருக்கும்டா. வீட்ல யாருக்கு என்ன வேணும்னு இவங்களே தேடி போய் செய்வாங்க. ஆனா ஒண்ணு, வீட்ல இவங்க தான் டிசிஷன் மேக்கர். ஏன்னா இவங்க எடுக்கிற முடிவுல ஒரு லாஜிக் இருக்கும், நியாயம் இருக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க. வாழ்க்கை துணை கிட்டையும் ஒரு அறிவுபூர்வமான பேச்சை எதிர்பார்ப்பாங்க. பிசினஸ் இல்லனா வேலைன்னு வந்துட்டா இவங்க கணக்கு வழக்குல கிங்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுல சந்தேகமே இல்ல. கன்னி லக்னத்துக்காரங்க நஷ்டம் வர மாதிரி எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. டீச்சிங், அக்கவுண்ட்ஸ் இல்லனா கன்சல்டிங் பிசினஸ்ல இவங்க செம்மையா வருவாங்க. இவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டா அதுல அவ்வளோ தெளிவு இருக்கும். வேலையாட்கள் கிட்ட அன்பா இருந்தாலும் வேலையில மட்டும் இவங்க கிட்ட தப்பு பண்ணவே முடியாது. பண விஷயத்துல தாராளமா இருப்பாங்களா இல்ல சிக்கனமா? இவங்க கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான் மச்சி. வீண் செலவு பண்ண மாட்டாங்க. நிலம், வீடுன்னு இன்வெஸ்ட் பண்றதுல இவங்க தான் கெட்டிக்காரங்க. ஆனா யாருக்காவது கைமாத்தா கடன் கொடுத்தா மட்டும் திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகும். அங்க மட்டும் இவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. ஹெல்த்ல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? இவங்களுக்கு ஜீரண மண்டலம் கொஞ்சம் சென்சிட்டிவ். அப்புறம் இந்த தனுசு ராசியால இடுப்பு வலி, கால் வலி வரலாம். மெயினா ஓவரா யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா தண்ணி குடிச்சு அப்பப்போ யோகா பண்ணா இவங்க ஹெல்த் சூப்பரா இருக்கும். பிள்ளைங்க மேல எப்படி இருப்பாங்க? ரொம்ப பாசம். ஆனா அதே சமயம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. இவங்க பிள்ளைங்களும் இவங்கள மாதிரியே நல்ல அறிவுத்திறனோட வளர்வாங்க. பிற்காலத்துல இவங்க பேரை காப்பாத்துறதே அந்த பிள்ளைங்க தான். டிராவல் பண்றது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஆனா சும்மா ஜாலிக்காக மட்டும் போக மாட்டாங்க. அந்த பயணத்துல ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நினைப்பாங்க. பழமையான கோயில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு போக ரொம்ப ஆசைப்படுவாங்க. வெளிநாடு போற வாய்ப்பு கூட இவங்களுக்கு தேடி வரும். மொத்தத்துல பார்த்தா இவங்க ஒரு மாடர்ன் ஸ்காலர் மாதிரி தானே? அதேதான். இவங்க கிட்ட இருக்கிற அறிவும் நேர்மையும் இவங்கள சமூகத்துல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். புதனோட புத்தியும் குருவோட ஆசிர்வாதமும் இவங்களுக்கு எப்பவும் ஒரு பெரிய பிளஸ். இவங்க கிட்ட இருக்கிற விமர்சன போக்க மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க வேற லெவல். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா
சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.